பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 145, இறை வார்த்தை 14. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே முகமகிழ்ச்சியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அநேக பேரனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. இந்த நாளில் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார்: தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்கிக் கொள்வார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஒருவேளை நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு அடிமையை போல் உங்களை மற்றவர்கள் நடத்தலாம், அல்லது காரணமின்றி உங்கள் மீது குற்றப்பழிகளை சுமத்தி இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார்: தாழ்த்தப்பட்டு இருக்கக்கூடிய என் மகளை, என் மகனை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய பாடலில் இவ்வாறு பாடுகின்றார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 52வது இறை வார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது: வலியோரை அரியணையில் இருந்து அவர் தூக்கி விடுகின்றார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சில பேர் உங்களிடம் சேலஞ்ச் பண்ணி இருக்கலாம். நான் தான் பெரியவன், என்னிடம் பதவி இருக்கின்றது, என்னிடம் படிப்பு இருக்கின்றது, என்னிடம் பணம் இருக்கின்றது, அதை வைத்து நான் எதைனாலும் செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக சவால் விட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது: என் மகனே, மகளே, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். இவர்கள் அரியணையில் இருக்கலாம், நான் தூக்கி எறிந்து விடுவேன். ஆனால் தாழ்ச்சியான உள்ளத்தோடு நீ என்னிடம் திரும்பி வர வேண்டும். எந்த அளவுக்கு ஒருவன் உன்னை தாழ்த்துகிறான் என்றால் அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும். அவர்கள் நடுவில் நீங்கள் வல்லமையோடும் உற்சாகத்தோடு நடந்து போவதை அவர்கள் கண்ணால் காண்பார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உள்ளத்தில் விசுவசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய வேளையிலே, அவருடைய பெயரை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வேளையிலே அந்த தாழ்வான மனப்பான்மை உங்களை விட்டு போகும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ள முடியும். பாருங்கள், எரேமியா 8வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது: ஆண்டவர் கூறுவது எதுவே? விழுந்தவன் எழுந்ததில்லையா? பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நீங்களே உங்களுடைய செயல்களினால் விழுந்து போய் இறைக்கலாம், மற்றவர்கள் உங்களை வீழ்த்தி இறைக்கலாம், அது ஒரு புறம் இருக்கும். ஆனால் உங்களுடைய பாவங்களினாலும் நீங்கள் செய்த தீமையினாலும் விழுந்து போய் இறைக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார்: விழுந்தவன் மீண்டும் எழுந்ததில்லையா? பிரிந்து சென்றவன் மீண்டும் திரும்பி வந்ததில்லையா என்று உங்களை பார்த்து சொல்லுகின்றாரே. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளுடைய அன்பு. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றார். எவ்வாறு பிரிந்து சென்றார்? அவர் உரியாவினுடைய மனைவியோடு தகாத உறவு கொண்டபடியினால் ஆண்டவருடைய வல்லமை அவரை விட்டு கடந்து சென்றது. அந்த குடும்பத்தில் ஒரு தீமை வந்தது. அதற்காக போராடி தாவீது ஜெபித்தார். ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு அவரை நேசித்தாரோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மனதில் ஒரு சிறிய கவலை இருந்தது. எனவேதான்
ஆண்டவர் சில நேரங்கள், சில நாட்கள் தாவீதை கை நிகழ்ந்து விட்டார். அதன் பிறகு அந்த சங்கீதம் 51 நீங்கள் வாசித்து பாருங்கள். மனம் மாறி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து அவர் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினார். மனிதர்களுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தாதபடி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடியினால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். என்ன அந்த பெரிய காரியம் என்றால், அந்த வழிமுறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் உங்களுடைய உள்ளத்தில் இதே போல் ஏதாவது ஒரு எண்ணம் வரலாம். நான் தாழ்த்தப்பட்டு விட்டேனே, மனிதர்களுக்கு முன்பாக நான் கட்டுண்ட ஒரு மனிதனை போல் இருக்கின்றேனே, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற வருத்தத்தோடும் கண்ணீரோடும் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வருத்தத்தையும் கண்ணீரையும் பார்க்கின்றார். உங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கை நெகிழ மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் திரும்பி வர முடியும். பாருங்கள், தாவீதை குறித்து 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 22வது வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உடன்படிக்கை பேழையை கவர்ந்து சென்று விட்டார்கள். உடன்படிக்கை பேழை இஸ்ரவேல் மக்கள் நடுவில் இல்லை. ஆனால் அவர்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் தோல்வி. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். சில வருடங்கள் அதன் பின்பாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி புலம்புகிறார்கள். ஆண்டவர் மீண்டும் வல்லமையாய் அவர்களோடு கூட இறங்கி வருகின்றார். அப்பொழுதுதான் அந்த உடன்படிக்கை பேழை திரும்ப அதை இஸ்ரவேல் மக்கள் நடுவில் தாவீது கொண்டு வருகின்றார். அந்த உடன்படிக்கை பேழை வரக்கூடிய வேளையிலே தாவீது என்ன செய்கின்றார் தெரியுமா? தன்னை முழுவதும் தாழ்த்துகின்றார். மக்கள் நடுவில் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றார். அதற்கு பிறகு அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி இவ்வாறு நடனம் ஆடுகின்றார். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 40 செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தன் முழு வல்லமையோடு ஆண்டவர் முன்பாக நடனம் ஆடினார். பாருங்கள், ஒரு அரச உடையை துறந்து அவர் ஆண்டவருக்கு முன்பாக நடனமாடி ஒரு கோமாளியை போல் அவர் நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கரம் தாவீதோடு எப்போதும் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு அவர் நடனம் ஆடி வரக்கூடிய வேளையிலே அவருடைய மனைவி மீகாள் இவ்வாறு சொல்லுகின்றார், இவன் ஒரு கோமாளியை போல் பணி பெண்களுக்கு முன்பாக நடனமாடுகிறானே, இவன் ஒரு அரசனா என்று சொல்லி தன் சொந்த மனைவி அவரை பழித்துரைக்கின்றார். அந்த நேரத்தில் தாவீது இவ்வாறு சொல்லுகின்றார். 2 சாமுவேல் 6:22, நான் என்னை இன்னும் கடையவனாக்கி கொள்வேன், என் கண் முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன், நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று சொல்லி முழு வல்லமையோடு மீண்டும் துள்ளி குதித்தவர் நடனம் ஆடினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் தாழ்ச்சி. நமக்கு பதவி வரக்கூடிய வேளையிலும் பணம் வரக்கூடிய வேளையிலும் பெருமிதம் கொள்ளாதபடி, மற்றவர்களை பழித்து விடாதபடி, மற்ற மக்களை தாழ்வாக எண்ணி விடாதபடி, நீங்களும் அவர்களை சரி சமமாக நீங்கள் நினைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லோரையும் அவர் சரி சமமாக நினைத்தார். எதை குறித்தும் அவர் பாகுபாடு காட்டியதே கிடையாது அன்பார்ந்தவர்களே. எனவே தான் ஆண்டவரும் அவரை உயர்த்தினார். அந்த சிலுவையின் மகிமை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே, நாம் விழுந்து கிடந்த இடத்தில் இருந்து நாம் இந்த சிலுவையை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை அதிலிருந்து வெளிப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இரும் சுவாமி, நான் இழந்து போனது போகட்டும் சுவாமி,
நான் புதிய வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே தாழ்த்தப்பட்ட இடத்தில் என்னை உயர்த்தும் சுவாமி. நீர் உம்மை தாழ்த்திய இடங்களிலெல்லாம் தந்தை கடவுள் உம்மை உயர்த்தினாரே. நீர் கடவுளோடு இருந்தபடினால் அந்த அற்புதங்களை செய்தாரே. அதே அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நீதிமொழிகள் 15:33 இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, மேன்மை அடைய தாழ்மையே வழி. யாருக்கு முன்பாக? கடவுளுக்கு முன்பாக. மனிதர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம், அவர்கள் ஒரு நாள் உங்களை எட்டி உதைப்பதை நீங்கள் புரிய முடியும். உங்களை அவர்கள் யூஸ் அண்ட் த்ரோ என்கின்ற அந்த ஒரு கப்பை போல் உங்களை பயன்படுத்துவார்கள். உங்களை நன்றாக பயன்படுத்தி விட்டு ஒரு நாள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை அரவணைக்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட கடவுளிடம் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது எங்களை பெயர் சொல்லி அழைத்து மகிழ்ந்த என் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நீர் செய்த எல்லா காரியங்களுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகி விடாதபடி எங்களோடு கூட நடந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவு செய்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. திருமண காரியங்களில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை உயர்த்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சில நேரங்களில் நாங்கள் பெருமை அடைந்து ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொறாமை ஆவியினால் நாங்கள் பெருமை அடைந்து நீர் கொடுத்த வல்லமை இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் வல்லமையோடு எங்களோடு கூட இறங்குவீர் ஆக. உமது ஆணி தழும்புள்ள கரம் எங்களை தொடுவனவாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை நீர் குணமாக்கிடும்படியாகவும் இதுபோல் காரியங்கள் செய்து விடாதபடி ஆண்டவரே, விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் நீர் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா 8:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் கூறுவது இதுவே, விழுந்தவன் எழுவதில்லையா, பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா என்று உமது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆண்டவர் வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விழுந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, பிரிந்து சென்ற நாட்கள் போதும். மீண்டுமாய் எழுந்து உமது சமூகத்தில் நிலைத்திருந்து ஜெபித்து நீர் தரக்கூடிய ஆற்றலை வல்லமையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணொளியின் வழியாக பார்க்கக்கூடிய அநேக மக்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உமது கரத்தில் தருகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் அந்த விண்ணப்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே அவர்களையும் தாழ்ச்சியோடு ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தேவைகளோடும் ஏக்கத்தோடு இந்த நேரத்தில் காணொளியின் வழியாக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொட்டும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களும் தாழ்ச்சியோடு உம்மை நோக்கி வருவார்களாக. அன்னை மரியாள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தது போல் அவர்களும் தாழ்த்தி தம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவருடைய வல்லமைக்கு கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி ஜெபித்து தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய பாவங்களை மன்னித்து பாவத்திற்கு ஏற்பவர்களை நடத்தி விடாதபடி உமது பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த இரத்தத்தினாலும் தூய்மைப்படுத்தி நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூயவரே, மை துதிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லமைக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி, ஜெபத்தை கேட்டு பதில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். ரபரா ஷரபதிரா மஜரா. Thank you Jesus. தகப்பனே, இந்த நேரத்திலும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபையின் பதவி ஆசையிலும் ஆண்டவரே பண வெறியிலும் இருக்கக்கூடிய ஆயர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அருட் சகோதர
போதகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். குருக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியை நீர் எடுத்து மாற்றிடும்படியாகவும், அழைப்பில் நிலைத்திருந்து ஆண்டவரை உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றிடும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தாழ்ந்த மனதோடு தாழ்ச்சியோடு தம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய பலத்தை திருச்சபை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தடுக்கி விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்காதபடி இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நீர் தாங்கிக் கொள்ளும்படியாகவும், தாழ்த்தப்பட்ட இடத்தில் அவர்களை உயர்த்திடும்படியாகவும் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அதிகாலை நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரசித்தருளும். ஆமென். அம்மா, தாயே, ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி அன்னையே, இதோ இந்த பிள்ளைகள் தடுக்கி விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து உமது திரு குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் இருக்க தொடர்ந்து ஆண்டவரிடம் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆமேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து தாழ்த்தப்பட்ட இடத்தில் உங்களை உயர்த்தி உங்கள் பெயரை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.